Hello friends, welcome to Bangalore சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான பிசிபெலே பாத். அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், மசாலாவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா இது மூணுமே 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1/4 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, காஞ்ச மிளகாய் 4, காஷ்மீரி மிளகாய் 5 ல இருந்து 6, 3 தக்காளி, கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப், வேர்க்கடலை 1/4 கப், துருவன தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ், முந்திரி பருப்பு ஒரு 10, கருவேப்பிலை ஒரு கொத்து, கடுகு 1/4 டீஸ்பூன், நெய், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு குக்கர்ல பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய் எல்லாம் போட்டு குழைய வேக வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 3 விசில் வச்சிருக்கேன். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காய் அப்புறம் வேர்க்கடலை ரெண்டுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வெந்துன்னு இருக்கிற நேரத்துல நம்ம மசாலாக்கு எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம மசாலாக்கு வறுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸில போட்டு பவுடரா அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததா அதே ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பவுடரு அப்புறம் புளி தண்ணி மூணுத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச சாப்பாட்டுல பருப்பு, காய்கறி, நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க. அப்பதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் சாதத்தோட கலந்து நல்லா வெந்து வரும். அடிக்கடி கலரி விட்டுட்டே இருங்க. பருப்பு மசாலா எல்லாம் போட்டுக்கிறதால சீக்கிரமா அடி பிடிச்சிரும். இப்போ கடைசியா தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பொன்னிறமா வறுத்து ரைஸ்ல சேர்த்துருங்க.
தாளிச்சதை சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பிசிபெலேபாத் சாப்பிட சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு காரா பூந்தி அப்புறம் சிப்ஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பெங்களூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.